ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எரேமியாவுடைய நாட்களிலே எருசலேமுக்கு அழிவு வந்தது. கிமு 586. அந்த எருசலேமுக்கு ஒரு பெரிய அழிவு வந்தபோது இப்பொழுது இந்த கைவிடப்பட்டதான ஒரு எருசலேமை பார்த்து இந்த எரேமியா புலம்புகிறார். ஜனம் பெருத்த நகரி தனிமையானாளே என்று சொல்லி அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலை நான் எதற்காக எடுத்து பேசுகிறேன் என்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகளை இறங்கினார்கள். தேவனை புறக்கணித்துவிட்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தபோது பாகால்களை தெய்வங்களாக கொண்டு வந்து பல இடங்களிலே பாகால் தோப்புக்களை ஏற்படுத்தின போது தேவன் இந்த தேசத்தை என் முகத்தை விட்டு முற்றிலுமாய் அகற்றி விடுவேன் என்று கோபத்திலே ஆணையிட்டார். அதற்காக நேபுகாத்நேச்சார் வந்து இந்த எருசலேமை முற்றுகை போட்டு அந்த எருசலேமை அழித்துவிட்டு சில நபர்களை மட்டும் வைத்துவிட்டு மற்ற எல்லாரையும் சிறை கைதிகளாக்கி அவன் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் விட்டான். அப்பொழுது அந்த பட்டணத்தை பார்த்த இந்த எரேமியா புலம்புகிறார். 1:1 ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே என்று. 4ஆம் வசனத்தில் பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அதாவது பண்டிகை நாட்களில் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஆட்கள் வருவாங்களே, இப்போ ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சே, மண்மேடாய் போய்விட்டதே என்று சொல்லி இவ்வளவு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அங்கே வந்தது. இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு, அதாவது அவங்க துணிகரமாக பாகால்களுக்கு பலியிட்டு பாகால் தோப்புகளை உண்டாக்கி தேவ கோபத்தை அவர்கள் சம்பாதித்து அவர்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் எரேமியா மூலமாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இவ்வளவு காரியங்களை செய்த தெய்வன் என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்களை இப்போ கைவிட்ட மாதிரி தெரியுது, ஆனால் என்னென்றைக்கு நான் உங்களை கைவிட மாட்டேன். அப்போ எதுக்காக இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? இவர்களுடைய வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. எனவே தேவன் கைவிட்டார், ஆனால் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்கிறார். 32, 33 வசனங்களையும் வாசிக்கிறேன். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது கிடையாது. அவ்வளவு தூரம் ஒரு பெரிய அழிவை கொடுத்துட்டோம். அவர் சொல்கிறார், நான் மனப்பூர்வமாக செய்யலப்பா, வேறு வழி இல்லாமல் செய்கிறேன். ஏன் தெரியுமா? சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காம நேரடியாக அழித்தார். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனையே புறக்கணித்து பாகால்களை அவர்கள் வழிபட்ட போதும் அவர் சொல்கிறாரு, நான் மனப்பூர்வமாக செய்யலை, வேறு வழி இல்லாமல் உன்னை என் பக்கம் திருப்புறக்காக செய்கிறேங்கிறார். அவ்வளவு பெரிய பாவத்தை செய்த எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று. இன்றைக்கு இந்த குவாரண்டைன் டைம் வந்திருக்கிறது, சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி சிலர் சொல்லுகிறார்கள், சபையே மனம் திரும்பு, சபையே நீ பாவம் பண்ணிவிட்டாய், அப்படி பண்ணிவிட்டாய், இப்படி பண்ணிவிட்டாய் என்று முழு சபையை இவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற மாதிரி, இவங்க பேரில் தான் சபையே இருக்கிற மாதிரி, இவங்க பேரில் இயங்குகிற மாதிரி, இவங்களுக்கு தான் சபையை குறித்த முழு பாரமும் இருக்கிற மாதிரி சபைக்கு விரோதமாக இன்றைக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சபைக்கு எதிரான காரியங்களை விதைக்கிறார்கள். இதை பார்க்கிற விசுவாசிகள் தங்கள் சபையில் இருக்கிற அன்பை இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் சபையை நேசிக்கிறார்கள். என்றைக்கு சபை திறக்கும், நாம் சபையில் போய் ஆராதிக்கலாம் என்கிற ஆவலோடு இருக்கிறார்கள். ஒரு சிலர் செய்கிற தவறை முழு உலகத்திலும் இருக்கிற சபைகள் செய்வது போல ஒரு போர்வையை போர்த்தி காண்பித்து சபையை அவலட்சணமாக பேசுவது தவறு. சபை என்பது இயேசுவின் மணவாட்டி. அந்த மணவாட்டி தவறு செஞ்சால் அவருக்கும் அவர் மணவாட்டிக்கும் உள்ளது. வெளியிருந்து ஒருத்தன் அந்த மணவாட்டியை திட்டி, பார்த்தியா அவன் மணவாளன் உன்னை அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், கைவிட்டார், நீ மனம் திரும்ப அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பார்ப்பார், என் மணவாட்டியை நான் அடிப்பேன், என் மணவாட்டியை நான் திருத்துவேன், நீ யாரா கேட்குறதுக்குன்னு அவன் மேலே கோவப்படுவார். இன்றைக்கு அப்படி தான் சிலர் வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க சபைக்காக. அவர்கள் வளர்ந்தது சபையில், அவர்கள் ஊழியத்தில் பயன்பட்டது சபையில், அவர்களுக்கு வருகிற காணிக்கையெல்லாம் சபையின் மூலமாக. இப்பொழுது சபை பாவம் பண்ணிவிட்டது, அக்கிரமம் பண்ணிவிட்டது என்று கொக்கரிக்கிறார்களே. அன்றைக்கு சபைக்குள்ளே போய் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரன் மூலமாக சபையில் காணிக்கை வாங்கும் பொழுது, இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம், இந்த காணிக்கை அருவருப்பானது, சபையை தவறு செய்கிறாய் என்று சொல்லியிருக்கலாமே. அப்போ இன்றைக்கி அடைக்கப்பட்ட நேரத்தில் சபைகளில் போய் ஊழியம் செய்ய முடியலை, சபைகளில் காணிக்க வாங்க முடியலை.
சபைகளில் போய் ஊழியத்தை செஞ்சு ஜனங்களை சந்திக்க முடியலை, காணிக்க வாங்க முடியலை. ஆனால் சபை பாஸ்ட்டுக்கு மட்டும் ஜனங்கள் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இந்த பொறாமை ஆன்லைனில் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு சபையும் தன் திராணிக்கு ஏற்றபடி வெளி ஊழியங்களை தாங்குகிறது. அந்த வெளி ஊழியங்களை தாங்குகிறது தேவ ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையில். மிஷனரிகளை தாங்குகிறது, ஏழைகளை தாங்குகிறது, கைவிடப்பட்டவர்களை தாங்குகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஜனங்கள் கொடுக்கிற பணத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். எனவே அனுப்ப விரும்புகிறவர்கள் அனுப்புகிறார்கள். இதை பார்க்கும்போது அவர்களுக்கு பொறாமை என்னவென்றால், பாஸ்டர்ஸுங்க இந்த நேரத்தில் கூட காணிக்கையை விட மாட்டேங்கிறாங்க, இந்த நேரத்தில் கூட வசூல் வேட்டையில் இறங்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு தெரியும் நம்முடைய சபையை எத்தனை பேருக்கு உதவி செய்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஒவ்வொரு நேரத்திலும் கஜா புயல் வரட்டும் அல்லது மழை காலங்களில் சென்னையில் வெள்ளம் வரட்டும், எவ்வளவு காரியங்களில் நாம் அதை வெளியே சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எவ்வளவு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மாதந்தோறும் எவ்வளவு மிஷனரிக்கு அனுப்பி நாமே அப்படி செய்வோமானால் பல பெரிய பெரிய சபைகளெல்லாம் எத்தனை லட்சங்கள் கோடிகளை வெளியே ஊழியங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தினுடைய பாரத்தை உணர்ந்த விசுவாசிகள், ஐயோ பாஸ்டர் என்ன பண்ண போகிறாரோ, இந்த மாதம் வெளியே அனுப்புறதுக்கு என்ன செய்ய போகிறாரோன்னு விசுவாசிகள் அவர்கள் மனம் பதறி அவர்கள் அதை கொடுக்க விரும்புவார்கள். நேரில் வந்து கொடுக்க முடியாத ஊரடங்கு இருக்கிறது. எனவே அதை அனுப்புவதற்குரிய வழியை பார்ப்பார்கள். இப்போ ஆன்லைனில் காணிக்க வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி சொல்லுகிறவர்கள் தங்களுடைய இந்த சூழ்நிலையில் சபையில் போய் ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் சிலர் எங்களுக்கு அனுப்புகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அனுப்புவது யார்? ஏதோ ஒரு சபையில் நீங்கள் போய் ஊழியம் செய்தபடியினால் அந்த சபையின் தொடர்பினால் உங்களுக்கு கிடைத்த பழக்கமான விசுவாசிகள் அவர்கள் உங்களுக்கு ஆன்லைனில் தான் அனுப்புகிறாங்க. அவங்க ஒன்றும் நேரில் ஒன்று வந்து கையில் கொடுக்கல. அந்தரங்கத்தில் நாம் செய்கிற காரியங்களை வெளியரங்கமாக போதகர்கள் செய்யும்போது அதை தவறு என்று தீர்ப்பிடக்கூடாது. ஏன் இதை பதிவிடுகிறேன் என்றால், நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, எனக்கு அறிமுகமான அத்தனை பேருக்கும் நான் அனுப்புகிறேன். இன்றைக்கு கடைசி காலத்தில் சபையை குறித்த தவறான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை 5 வாரங்களுக்கு முன்பாக சொல்லவில்லை? சபை திறந்திருக்கும் போதே தைரியமாய் சொல்லியிருக்கலாமே. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் சபையை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் எங்களுடைய சபை திறந்திருக்கும் போது செய்த ஊழியத்தை விட இன்றைக்கு தனக்குத்தானே பக்தி விருத்திக்கும் பரிசுத்தத்திற்கும் ஏதுவாக பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். முன்பு இருந்ததை விட அதிகமாக எங்கள் ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிக்கிறார்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். அவர் ஒரு நாளிகையாயிலும் சும்மா இராமல் தேவனோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கே இப்படி ஒரு பாரத்தோடு சபை பயந்து போய்விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒவ்வொரு நேரமும் சில செய்திகளை கொடுத்து உங்களை ஆண்டவருக்குள்ளே வைத்திருப்பேன் என்றால், என்னை போல தான் ஒவ்வொரு மெய்ப்பெரும் அப்படி செய்வார்கள் தங்களுடைய மந்தையை குறித்து. இது வெளியே தெரியாது. வெளியே தெரியாதபடினால் இவர்கள் இன்றைக்கு எழும்புகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் ஆன்லைனில் பிரபலமானவர்கள், ஆன்லைன் மூலமாக தவறான கருத்துக்களை பரப்புகிறவர்கள். இப்பொழுது சபை விசுவாசிகளை பிரித்து வீடுகளில் கூடுங்கள் என்று சொல்லிவிட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை வைத்துக் கொள்ளலாம், தங்களுடைய இஷ்டப்படி அவர்களை இயக்கலாம், தங்களுக்கு தேவையான காணிக்கைகளை வாங்கிக் கொள்ளலாம், இடங்களை வாங்கலாம், சபைகளை வருங்காலங்களில் கட்டலாம், பல காரியங்களை கட்டலாம். பல காரியங்களை சிலர் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? சபையின் மூலமாய் வந்த ஆசீர்வாதம். சிலர் சொல்ல, நாங்கள் சபையின் மூலமாக வரல, எங்களுக்கு தனியாக வந்து. அந்த தனியாக வர்றவங்க யார்? ஏதோ ஒரு ஊழியக்காரன் பெற்ற பிள்ளை, ஏதோ ஒரு சபையில் அங்கமாக இருக்கிற பிள்ளை. இன்றைக்கும் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால், ஒரு திருமணம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆன்லைன் ஊழியக்காரங்களை கூப்பிட மாட்டீங்க, உங்கள் லோக்கல் பாஸ்டர் தான் கூப்பிடுவீங்க. ஒரு வியாதி என்றால் உடனடியாக உங்கள் லோக்கல் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனைனா அந்த பாஸ்டர் தான் வருவார். பிரபலமானவர்கள் உங்களுக்கு சத்தியத்தை வெளியிலிருந்து வித்தியாசமாய் சொல்லுவார்களே தவிர அவர்கள் உங்கள் ஆபத்தில் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படி வரணும்னா உலகம் முழுசும் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தவறாய் வருகிற இந்த தவறான உபதேசம் அல்லது தவறான பிரசங்கங்களை நீங்கள் கவனிக்காமல் எப்பொழுதும் போல உங்கள் சபையோடு இணைந்து இந்த நேரத்தில் உங்கள் போதகர்கள் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்களோ அதை அப்படியே செய்து கர்த்தரோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமும் திறக்காதுன்னு சிலர் சொல்கிறாங்க. போயிட்டு போகிறது. நாம் ஆண்டவருக்குள் ஒன்றாக இருக்கிறோம், கர்த்தருக்குள் பலனடைந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை எடுக்க வேண்டுமா? கர்த்தர் அதுக்குரிய வாய்ப்புகளை தருவார். எனவே இன்றைக்கு அவரவர் வீட்டில் எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் பந்தியை குறித்து தவறான போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் வேறொரு பதிவில் உங்களுக்கு பதிவிடுகிறேன், கர்த்தருடைய பந்தியை பற்றி.
எனவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, தைரியமாக இருங்க. கர்த்தர் நம்மளை என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தேவனை துதிக்கிறீங்க, பாடுறீங்க, பாவம் இல்லை. துணிகரமாக விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம், பொய், கொள்ளை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. உங்களை ஆண்டவர் அடிப்பார், உதைப்பார். ஆனால் சில காரியங்களை திருத்துவதற்காக, சின்ன பிள்ளை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருச்சுன்னா அப்பா போட்டு பெல்ட் எடுத்து அடித்து இழுக்க மாட்டார். அவருடைய மானம் போகிற மாதிரி ஏதாவது செஞ்சால் செய்வாரே தவிர மற்றபடி பேசுவார், திட்டுவார், திருத்துவார். அப்படி ஆண்டவரும் அப்படித்தான். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்துவோம். நன்றாக வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம்.